amazing learners. நான் உங்க தனலட்சுமி, your English tutor. உங்க எல்லாத்தையும் லாங்குவேஜ் கோர்ஸ் சேனலுக்கு மீண்டும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் நான் கற்றுக்கிட்டு பேச ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை நான் ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேசுவேன், என்னோட இங்கிலீஷ் ஃப்ளூவன்சியை இன்னும் கொஞ்சம் நான் டெவலப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த ரெண்டு விதமான லேர்னர்ஸ்க்கும் தகுந்த மாதிரி தான் நம்ம தொடர்ந்து நம்மளோட சேனலில் வீடியோஸ் போட்டுட்ருக்குறோம். அந்த வகையில் இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போர்ட் பாருங்கள், வேறு எதுவும் எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக இருந்தாலும் சரி, எனக்கு இதை தவிர வேறு எதுவும் முக்கியம் இல்லை, இது ரெண்டு விதமான ஃப்ரேஸுமே நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம். ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப முக்கியம், அதை தவிர எனக்கு வேறு எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு நம்ம இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி நம்ம பேசிட முடியும். அது என்னன்னா, nothing else matters to me. Nothing else matters to me அப்படின்னா எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்னு அர்த்தம். இதுவே இப்போ இந்த இடத்துல மீன் சொல்லியிருக்கிறோம் இல்லையா, மீன் சொல்றதுனால எனக்கு இதை தவிர வேற எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இதே இடத்துல மீக்கு பதிலா ஹ இல்லைன்னா ஹிம் இல்லைன்னா தெம்னு வருதுன்னு வைங்களேன், அதோட அர்த்தம் எப்படி மாறும் அப்படின்னா, அவளுக்கு இதை தவிர வேற எதுவுமே முக்கியம் இல்லை. இதுவே ஹிம் அப்படின்னா அவனுக்கு இதை தவிர வேற எதுவுமே முக்கியம் இல்லை. தெம் அப்படின்னா அவங்களுக்கு இதை தவிர வேற எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்னு மாறிடும். எப்படி? நத்திங் எல்ஸ் மேட்டர்ஸ் டு ஹர், நத்திங் எல்ஸ் மேட்டர்ஸ் டு ஹிம், நத்திங் எல்ஸ் மேட்டர்ஸ் டு தெம் அப்படின்னா. ஓகேவா? ஸோ இதையெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி சென்டென்சஸில், இங்கிலீஷ் சென்டென்சஸில் எப்படி ப்ராப்பராக பேசுறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அப்புறம் என்ன, வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. போர்டு பாருங்க, நத்திங் எல்ஸ் மேட்டர்ஸ் கூட மீ இல்லைனா ஹர், ஹிம், தெம், அஸ்னா வந்து நமக்கு அப்படின்னு அர்த்தம். இதையெல்லாம் யூஸ் பண்ணி இந்த சென்டென்சஸில் எப்படி நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, உன் சந்தோஷத்தை தவிர எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்லைன்னு சொல்கிறோமா. ஸோ இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த சென்டென்ஸில் மாற்றுவோம். இங்கிலீஷில் பேசும்போது இதை தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வருவோம். எப்படி? இதுதான் ஃபார்முலான்னு வச்சுக்கோங்க. இந்த பேட்டர்னில் தான் நம்ம இந்த சென்டென்ஸ் பேச போகிறோம். ஃபார்முலாவில் என்ன கொடுத்துருக்குறோம்? நத்திங் எல்ஸ் மேட்டர்ஸ் டு, எனக்குன்னு இருக்கா, அதனால இங்கே மீன் போடுறோம். ஓகேவா? எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்னா நத்திங் எல்ஸ் மேட்டர்ஸ் டு மீ அப்படின்னு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உன் சந்தோஷத்தை தவிர சொல்கிறோமா, அப்போ எக்ஸப்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். எக்ஸப்ட் யார், சந்தோஷத்தை தவிர அப்படின்னா ஹாப்பினஸ். ரீட் பண்ணுங்க. nothing else matters to me except your happiness அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாருங்க, அவ டான்ஸ் ஆடும்போது வேற எதுவுமே அவளுக்கு முக்கியம் இல்லை. அவ டான்ஸ் பண்ணும்போது அவளுக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல அவளுக்கு இல்லையா, அவளுக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லை அப்படி சொல்றோம். ஸோ அதனால இங்க எப்படி வரும்னா, nothing else matters to, அவளுக்குங்கிறனால ஹெர். ஓகேவா? நத்திங் எல்ஸ் மேட்டர்ஸ் டு ஹர். எப்போ? டான்ஸ் ஆடும்போது, when she is dancing. ஓகே, இப்போ ரீட் பண்ணி பாருங்க. நத்திங் எல்ஸ் மேட்டர்ஸ் டு ஹர் when she is dancing அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவனுக்கு அவனோட கெரியரை விட வேற எதுவுமே இப்போதைக்கு முக்கியம் இல்லை. இப்போதைக்கு அவனோட கெரியரை விட வேற எதுவுமே அவனுக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல அவனுக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்றோமா, அதனால பாருங்க வேற எதுவுமே இப்போதைக்கு முக்கியம் இல்லை. இது எப்படி மாறும்னு, நத்திங் எல்ஸ் மேட்டர்ஸ் டு, அவனுக்குங்கிறனால நம்ம என்ன போட போறோம்? ஹிம்னு போட போறோம். இப்போதைக்குன்னு சொல்லியிருக்கிறோம், அதனால for now.
நத்திங் எல்ஸ் மேட்டர்ஸ் டு ஹிம் ஃபார் நவ். அவனோட கெரியரை விட அப்படின்னு சொல்கிறோம். அதனால் மோர் தேன் his career. Okay, just read the sentence now. Nothing else matters to him for now more than his career அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், அவங்களுக்கு கிரிக்கெட் மேட்ச் அப்போ அதை தவிர வேறு எதுவுமே முக்கியம் இல்லை. அவங்களுக்கு கிரிக்கெட் மேட்ச் அப்போ அதுதான் முக்கியம், அதை தவிர வேறு எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை அவங்களுக்குன்னு சொல்லியிருக்கிறோம். அதனால் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன மாற்ற போகிறோம், அதை தவிர வேறு எதுவுமே முக்கியமில்லை அப்படின்றத தான் மாற்ற போகிறோம். ஸோ nothing else matters to, அவங்களுக்குங்கிறனால themனு போடுவோம். matter to them. கிரிக்கெட் மேட்ச் அப்போ அப்படின்னா during, அந்த டைமில் அப்படி சொல்கிறோம். கிரிக்கெட் மேட்ச் அப்போ டியூரிங் அ கிரிக்கெட் மேட்ச், டியூரிங் அ கிரிக்கெட் மேட்ச்னு சொல்லியிருக்கோமா. ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. நத்திங் எல்ஸ் மேட்டர்ஸ் டு தேம் டியூரிங் அ கிரிக்கெட் மேட்ச் அப்படின்னு சொல்லணும். அடுத்த சென்டென்ஸ், ஜெயிக்கிறது தான் நமக்கு முக்கியம், வேற எதுவும் இல்லை. ஜெயிக்கிறது தான் முக்கியம், வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம், நமக்குன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். நமக்குன்னு வந்தால் நான் என்ன சொன்னேன், இந்த அஸ் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன்னா அஸ்னா நமக்குன்னு அர்த்தம். இங்கே அஸ் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்க, நமக்கு வேற எதுவும் முக்கியம் இல்லை அப்படின்னா நத்திங். ரொம்ப ஈஸி இல்லையா இந்த சென்டென்சஸ்? இதெல்லாம் நம்ம இங்கிலீஷில் பேசுகிறது ரொம்ப ஈஸி. ஏன், இங்கே ஆல்ரெடி நான் எல்லாமே கொடுத்துட்டேன். இந்த ஃப்ரேஸை நம்ம அப்படியே அப்ளை பண்ணி பேசுகிறோம், அதனால் ஈஸி. நத்திங் எல்ஸ் மேட்டர்ஸ் டு அஸ்ன்னு போடுவோம், நமக்குன்னு இருக்கிறனால இல்லையா. நத்திங் எல்ஸ் மேட்டர் டு அஸ், ஜெயிக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது இப்படி போட்டுக்கலாம். பட் வின்னிங் அப்படின்னு போட்டாலே நமக்கு அர்த்தம் கொடுத்துரும். நத்திங் எல்ஸ் மேட்டர்ஸ் டு அஸ் பட் வின்னிங் அப்படின்னு கொடுத்தாலே அர்த்தம் தந்துடும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவங்களுக்கு எக்ஸாம் அப்போ மற்ற எதுவும் முக்கியம் இல்லை. அவங்களுக்கு எக்ஸாம் அப்போ எக்ஸாம் தான் முக்கியம், வேற எதுவுமே அவங்களுக்கு முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை அவங்களுக்குன்னு சொல்கிறோமா. ஸோ அவங்களுக்குன்னு சொல்லும்போது அவங்களுக்கு மற்ற எதுவுமே முக்கியம் இல்லைன்னு சொல்கிறோம். ஸோ இது எப்படி வரும், நத்திங் எல்ஸ் மேட்டர்ஸ் டு, அவங்களுக்குன்னா தெம்னு போடுவோம் இல்லையா. எக்ஸாம் அப்போ டியூரிங் எக்ஸாம் டைம். ஓகே, ரீட் பண்ணுங்க. நத்திங் எல்ஸ் மேட்டர்ஸ் டு தேம் டியூரிங் எக்ஸாம் டைம் அப்படின்னு சொல்கிறது. இது யாருக்கு பொருந்தும், டீச்சர்ஸ்க்கெல்லாம் பொருந்தும் இல்லையா. டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பொருந்தும். அடுத்த சென்டென்ஸ், எனக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யும்போது வேற எதுவும் முக்கியம் இல்லை. எனக்கு என்ன விஷயம் பிடிக்குமோ அதை செய்கிறது தான் எனக்கு முக்கியம், வேற எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இதை என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்க. எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லை, இது எப்படி வரும், கெஸ் பண்ணுங்க. நத்திங் எல்ஸ் மேட்டர்ஸ் டு மீ, எனக்குங்கிறனால டு மீன்னு போட்டாச்சு. பிடிச்ச விஷயத்தை செய்யும்போது அப்படின்னா அந்த செய்யும்போது பண்ணும்போது அப்படின்னு வரும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கலி வென் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிடுவோம். ஓகேவா. ஸோ வென் ஐ ஆம் டூயிங், when I am doing, எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா what I like. இப்போ ரீட் பண்ணுங்க. nothing else matters to me when I am doing what I like அப்படின்னு சொன்னாலே இதுக்கு அர்த்தம் கொடுத்துரும். அடுத்த சென்டென்ஸ், அவங்க படம் பார்க்கும்போது வேற எதுவும் அவங்களுக்கு முக்கியம் இல்லை. அவங்க படம் பார்க்க உட்காந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வேற எதுவுமே அவங்களுக்கு முக்கியமாக தெரியாது, படம் தான் அவங்களுக்கு முக்கியமாக தெரியும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை அவங்கன்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா, அதனால் இங்கே கூட நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அவங்களுக்கு வேற எதுவுமே அவங்களுக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு. ஸோ இதை
நத்திங் என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்க. நத்திங் எல்ஸ் மேட்டர்ஸ் டு என்ன போடுவோம் அவங்களுக்கு அப்படி சொல்லும்போது நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? எக்ஸாக்ட்லி, ரொம்ப கரெக்டாக சொல்கிறீங்க. தெம் அப்படிங்கிறது தான் இல்லையா? படம் பார்க்கும்போது அப்படின்னா when they அவங்க படம் பார்க்கும்போதுன்னு சொல்கிறோம். அதனால் when they are watching a movie அப்படின்னு போட்டுக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, பார்க்கும்போது விஷயத்தை செய்யும்போது அந்த மாதிரிலாம் வரும்போது when அப்படிங்கிற வேர்ட் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? Just read the sentence now. Nothing else matters to them when they are watching a movie அப்படின்னு சொல்லணும். Let's look at the next sentence. அவளுக்கு அவள் குழந்தையோட சிரிப்பை விட வேறு எதுவும் முக்கியம் இல்லை. அவளுக்கு அவளோட குழந்தையோட சிரிப்பு தான் முக்கியம், அதை தவிர வேறு எதுவும் முக்கியம் இல்லைன்னு சொல்கிறோமா? ஸோ இதை வேறு எதுவும் முக்கியம் இல்லை யாருக்கு? அவளுக்கு. ஸோ அவள்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் இல்லையா? நத்திங் எல்ஸ் மேட்டர்ஸ் டு ஹர். அவளுக்குங்கிறனால ஹர் அப்படிங்கிறது போட்டிருக்கோம். அவ குழந்தையோட சிரிப்பை விட அப்படின்னு சொல்கிறோம். அப்போது மோர் தென் ஹர். குழந்தையோட அப்படின்னா சைல்டு அப்படின்னு போட்டுக்கலாம். சைல்ட்ஸ் குழந்தையோட, சைல்ட்ஸ். சிரிப்பை விட சைல்ட் ஸ்மைல். Nothing else matters to her more than her child's smile அப்படின்னு சொல்லணும். அடுத்தது அவங்க டீமோட வெற்றியை தவிர அவங்களுக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லை. அவங்களுக்கு அவங்க டீமோட வெற்றி தான் முக்கியம், அதை தவிர அவங்களுக்கு வேற எதுவும் இப்போதைக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்கிறோம். ஸோ இதை அவங்களுக்கு வேற எதுவும் முக்கியம் இல்லை, இதை அப்படியே ஃபர்ஸ்ட் மாற்றி எழுதணுமா? ட்ரை பண்ணுங்க. நத்திங் எல்ஸ் மேட்டர்ஸ் டு யாருக்கு? அவங்களுக்கு. அவங்க அப்படின்னா நம்ம என்ன போடுவோம்? எக்ஸாக்ட்லி, கரெக்டாக சொல்கிறீங்க. அடுத்தது டீமோட வெற்றியை தவிர அப்படி சொல்கிறோமா? ஸோ அதனால் எக்ஸப்ட் அவங்க, எக்ஸப்ட் தேயர் டீமோட அப்படின்றனால டீம்ஸ் வெற்றி அப்படிங்கிறது சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ரீட் பண்ணுங்க. நத்திங் எல்ஸ் மேட்டர்ஸ் டு தேம் எக்ஸப்ட் தேர் டீம் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது அவன் அந்த ப்ராஜெக்டில் வேலை பார்க்குறப்ப அவனுக்கு அதை தவிர வேறு எதுவும் முக்கியம் இல்லை. அவன் அந்த ப்ராஜெக்டில் வேலை பார்க்குறப்ப ப்ராஜெக்ட் தான் முக்கியம், வேறு எதுவுமே அவனுக்கு முக்கியமாக படலை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை அவனுக்கு அதை தவிர வேறு எதுவுமே முக்கியம் இல்லை. ஸோ இதை நத்திங் எல்ஸ் மேட்டர்ஸ் டு யாருக்கு? அவனுக்கு அப்படின்னா ஹிம் இல்லையா? எப்போ? அந்த ப்ராஜெக்டில் வேலை செய்யும்போது பார்க்குறப்போ அப்படின்னா when he is working on that project. Nothing else matters to him when he is working on that project அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் 2 சென்டென்ஸையும் பார்த்தலாம். அவள் சாமி கும்பிடும்போது மற்ற எதுவும் அவளுக்கு முக்கியம் இல்லை. இன்னொன்று, நான் யோகா செய்யும் போது வேற எதுவும் முக்கியம் இல்லை. இந்த 2 சென்டென்சஸையும் எப்படி இங்கிலீஷில் பேசணும், இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி அப்படிங்கிறத காமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக செக் பண்ணுறேன். இதோட இன்னைக்கான லெசன் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. கண்டிப்பாக இந்த லெசன் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் ஷேரும் பண்ணிடுங்க. நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். Until then, take care. Bye-bye.